ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெஹோபோத் எழுப்புதல் நற்செய்தி நேரத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்லாதபடி புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நன்றாய் இருக்கிறீர்களா? சுகமாய் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையினாலே தான் புது வருடத்தை காண கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார் அல்லவா? இந்த வருடம் எப்படி இருக்குமோ, கடந்த வருடத்தை போல பலவிதமான துக்கங்கள், சோதனைகள், பாடுகளினுடைய நான் கலந்து சொல்லுவேனோ என்று சொல்லி அநேக விதமான கேள்விகளோடு, சந்தேகங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, வாஞ்சையோடு இருக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆம், உபத்திரவம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே இல்லவே இல்லை. ஆனாலும் அதின் மத்தியிலும் என் இயேசு கிறிஸ்து அவர் கூறியிருக்கிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. ஆகையினாலே இயேசுவை நம்புங்கள், இயேசுவை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். இயேசுவோடு கூட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இந்த வருடம் முழுவதும் தொடர்ந்து நடத்தும் போது என் தேவன் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, கிருபைகளை அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆம், எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, எனக்கு ஆலோசனை கொடுப்பதற்கோ, என்னை நல்வழியிலே நடத்துவதற்கோ யாருமே இல்லை என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு தெய்வ வார்த்தையை, உங்களுக்கு வேண்டிய வார்த்தையை தேவன் இன்றைய நாளிலே உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். வேத புத்தகத்திலே பார்க்கும்போது சங்கீதம் 32 சங்கீதம் 8 வேத வசனம் இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, வேத வசனம் இன்றைக்கு உங்களை பார்த்து கூறுகிறது, நான் உனக்கு போதித்து என்று சொல்லி. யார் கூறுகிறார்? கர்த்தர் கூறுகிறார். ஆம், எனக்கு ஆலோசனை சொல்ல, எனக்கு கற்றுக் கொடுக்க, அல்லது நான் கற்றுக்கொள்ள எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை, எனக்கு ஏதுமே புரியவில்லை என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? அது யாரா இருக்கட்டும், படிக்கிற பிள்ளையாகிய நீங்களாக இருக்கட்டும், அல்லது குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது தொழிலை, வியாபாரத்தை செய்யக்கூடியவர்களாய் நீங்கள் இருந்தாலும், அல்லது வேலை ஸ்தலத்திலே எனக்கு இதை குறித்த அறிவு இல்லை, இதை குறித்த ஞானம் இல்லையே, நான் எப்படி இப்படிப்பட்ட ஒரு வேலையை நான் செய்து முடிப்பது என்று சொல்லி அதற்காக நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களை பார்த்து தேவன் கூறுகிறார், நான் உனக்கு போதித்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி கூறுகிறார். யார் சொல்லுவார்கள்? ஆம், ஒருவரிடத்திலே நாம் போய் கேட்டால்தான் அவர்கள் நமக்கு அவர்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை சொல்லுவார்களே தவிர உங்களுக்கு தேவையானதை சொல்லுவார்களா என்று சொல்லி தெரியவில்லை. ஆனால் என் தேவன் அவர் கூறுகிறார், நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி கூறுகிறார். நீங்கள் கேட்கிறதற்கு முன்னதாகவே என் தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க, அல்லது உங்களுக்கு என்று சொல்லி வைத்திருக்கிற காரியத்தை அறிந்து கொள்ளும்படியான ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பார். தேவன் ஒருபோதும் உங்களுக்கு தீமையை செய்யவே மாட்டார். ஆம், தேவன் ஒருபோதும் வேண்டாத வழியிலே உங்களை நடத்தவே மாட்டார். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன ஒரு வழிகாட்டியா இருக்க வேண்டுமோ, என் தேவன் இருக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினாலதான் இன்றைக்கு ஒரு நல்ல ஆலோசனை இருக்கிறது. ஆம், அல்லது உங்களுக்கு வேண்டிய காரியத்தின்குரிய ஒரு பாதை, அதற்கான ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கா? வேத புத்தகத்தில கூட ஒரு தெய்வ மனிதர் இருந்தார். அவருக்கு என்று சொல்லி நான் எப்படி அதை செய்வது என்று சொல்லி ஒரு சற்று தயக்கம் இருந்தது. ஆனாலும் தேவன் பார்க்கும்போது, அவரிடத்தில் கேட்கும்போது அவர் நல்ல ஒரு ஆலோசனையை காண்பித்து அதற்கான ஒரு ஜெயத்தை, வெற்றியை பெற்றுக்கொள்ள உதவினார். வேத புத்தகத்திலே பார்க்கும்போது 1 சாமுவேல் புத்தகத்திலே 30 அதிகாரத்திலே 8 வேத வசனம் இப்படியாக கூறப்பட்டு இருக்கிறது. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, தாவீது என்ற ஒரு தெய்வ மனிதர் இருந்தார்.
அந்த தேவ மனிதர் சிக்லாக்கு என்ற ஒரு இடத்திலே வசித்துக் கொண்டிருந்தார். குடும்பமாக தன்னுடைய பிள்ளைகள், அநேக ஸ்திரீகள், சிறியவர்கள், பெரியவர்கள் என்று சொல்லி தனக்குண்டான கூடாரங்களை அமைத்து கொண்டு அவருக்குண்டான எல்லா விதமான வசதிகளோடு அவர் வாழ்ந்து வந்தார். இப்படியாக இருந்து கொண்டிருக்கும் போது ஒரு சில நாட்கள் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டியதா இருந்தது. தாவீது சென்று விட்டார். தாவீது சென்ற பிறகு பார்க்கும்போது அந்த இடத்திலே தாவீது இல்லாதிருக்கும் போது அந்த இடத்திற்கு அமலேக்கியர்கள் என்ற ஒரு ஜனக்கூட்டம் வந்தது. அந்த அமலேக்கியர்கள் வந்தவர்கள் அப்படியே செல்லவில்லை. இந்த தாவீதினுடைய ஸ்திரீகள், பிள்ளைகள், சிறியவர்கள், பெரியவர்கள் என்று சொல்லி தாவீதுக்கு உண்டான எல்லா விதமான பொருட்கள், அவர்கள் வைத்திருந்த மனிதர்கள் எல்லாரையும் அவர்கள் சிறை பிடித்து தன்னுடைய இடத்திற்கு கொண்டு போய் விட்டார்கள். அது மாத்திரம் அல்லாதபடி மீதமிருந்த அந்த இடம் முழுவதையும் அக்னியினாலே சுட்டெரித்து விட்டார்கள். அதன் பிறகு தாவீது தன்னுடைய இடத்திற்கு தன்னோடு கூட ஒரு சில ஜனத்தாரோடு கடந்து வந்து பார்க்கிறார். வந்து பார்த்தார் என்றால் ஒன்றுமே இல்லை. தான் விட்டு போயிருந்த ஸ்திரீகள், பிள்ளைகள் யாரும் இல்லை. ஒரு மனிதர்கள் கூட இல்லாதபடி எல்லா இடமும் முழுவதுமாக அக்னியினாலே சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும் அல்லவா? எவ்வளவு ஒரு பெரிய துக்கமா இருக்கும் அல்லவா? எவ்வளவு ஒரு சங்கடமா இருக்கும் அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் கூட நானும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான், யாருமே அற்ற நிலைமையிலே ஒரு காலத்திலே ஒரு நேரத்திலே எனக்கு எல்லாரும் இருந்தார்கள். இப்பொழுது யாருமே அற்ற நிலைமையிலே நான் தனிமையாய் இருக்கிறேன், அல்லது எல்லாவற்றையும் நான் இழந்து காணப்படுகிறேன். ஒரு பாதை தெரியாதபடி, ஒரு வழி தெரியாதபடி நிற்கதியாய் நிற்கிறேன். அடுத்தது எனக்கு என்ன என்று தெரியவில்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு, இழப்போடு, அல்லது ஒரு விதமான துக்கத்தோடு, சோதனையோடு, பாடுகளோடு தான் இந்த வருடத்தை நான் ஆரம்பித்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்களா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுக்காக தான் வார்த்தையை தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார், காண்பித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை போலதான் தாவீது தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து, தான் சம்பாதித்ததை இழந்து விட்டார். தான் சேர்த்து வைத்தது மனிதர்கள் போய்விட்டார்கள். சிறைபிடித்து அமலேக்கியர் கொண்டு போய் விட்டார்கள். எங்கு போய் யாரிடத்திலே போய் கேட்பது, அல்லது எங்கு போய் அவர்களை நான் பின்தொடர்வது, எதுவுமே தெரியாது. ஆனால் தாவீது ஒரு காரியத்தை செய்தார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இப்பொழுது நாம் வாசித்தோம் அல்லவா? அந்த வேத வசனத்திலே கூறப்பட்டு இருக்கிறது, தாவீது கர்த்தரை நோக்கி கேட்டாராம். ஆம், கர்த்தரிடத்திலே அவர் கேட்டாராம். என்ன கேட்டிருக்கிறார்? நான் அந்த தண்டை பின்தொடரலாமா? தண்டை என்றால் அமலேக்கியர்கள் என்ற ஒரு பெரிய ஜனக்கூட்டம். அந்த ஜனக்கூட்டத்தை நான் பின்தொடர வேண்டுமா என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார் தேவனிடத்திலே. ஏனென்றால் என் தேவனுடைய நாமங்களிலே ஒரு நாமம் ஆலோசனை கர்த்தா என்ற ஒரு நாமம் உள்ளவர் அல்லவா? ஆகையினாலே தாவீது கர்த்தரிடத்திலே ஆலோசனைக்காக வேண்டி இருக்கிறார். தாவீது நினைக்கலாம், அவர் எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன், அவர்களை நான் மறுபடியுமாக பின்தொடர்ந்து சென்று அவர்கள் எல்லாரையும் நான் மறுபடியுமாக யுத்தம் செய்து நான் பெற்றுக்கொண்டு வரலாம் என்று சொல்லி கோபம் இருக்கும் தான், வைராக்கியம் இருக்கும் தான், ஒரு விதமான ஒரு எண்ணங்கள் இருக்கதான் செய்திருக்கும். ஆனாலும் தாவீது பொறுமையாக கர்த்தரிடத்திலே நான் அங்கு செல்ல வேண்டுமா வேண்டாமா, அவர்களை நான் பின்தொடர வேண்டுமா வேண்டாமா என்று சொல்லி தாவீது கேட்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கும் கர்த்தரிடத்துல நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கேட்கிறீர்களா? நான் இப்பொழுது வரைக்கும் செய்த காரியம் அல்லது இழந்து போன காரியங்கள் நான் மறுபடியும் முயற்சி செய்யணுமா? அதற்கான பாதையிலே நான் செல்ல வேண்டுமா என்று சொல்லி தேவனிடத்திலே கேட்கிறோமா? பல நேரங்களிலே உங்களுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? இது எனக்கு வேண்டும், இதற்கான காரியத்தை வாய்க்க செய்யுங்க, இப்படிப்பட்ட இழப்போடு நான் காணப்படுகிறேன், இப்படிப்பட்ட தனிமையிலே இருக்கிறேன், இப்படிப்பட்ட தொழில் அல்லது இப்படிப்பட்ட வியாபாரம், இப்படிப்பட்ட வேலை, இப்படிப்பட்ட படிப்புகள், இவைகளை எனக்கு தாருங்க என்று
என்று சொல்லி நாம் கேட்பதை காட்டிலும் தேவனிடத்திலே ஆலோசனையாக நான் அதை தொடர்ந்து நான் முயற்சி செய்ய வேண்டுமா என்று சொல்லி கேட்டு இருக்கிறோமா? இதுவரைக்கும் நாம் கேட்காமல் இருந்திருந்தோம் என்றால் அல்லது கடந்த வருடத்திலே நான் அநேக காரியங்களை இழந்து விட்டேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா? இனியும் நீங்கள் இழக்காமல் இருப்பதற்கு அல்லது இழந்ததை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தேவனிடத்திலே நான் அதை முயற்சி செய்ய வேண்டுமா என்று சொல்லி கேட்டு பாருங்கள். கர்த்தர் கண்டிப்பாக அதற்கான ஆலோசனையை கொடுப்பார். அது மாத்திரமல்லாதபடி மறுபடியும் இன்னொரு காரியத்தையும் தாவீது கர்த்தரிடத்திலே கேட்கிறார். அதை நான் பிடித்து கொள்வேனா? அமலேக்கியர் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள் அல்லவா? அந்த என்னுடைய ஸ்திரீகள், பிள்ளைகள், சிறியவர்கள், பெரியவர்கள், எனக்கு உண்டான பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் அல்லவா? அதையெல்லாம் நான் திரும்ப பெற்று கொள்வேனா என்று சொல்லி மறுபடியுமாக கர்த்தரிடத்திலே தாவீது இன்னொரு விண்ணப்பத்தை அவர் வைக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இது எனக்கு வேண்டும், இதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தாவீது கேட்கவில்லை. அதை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா என்று சொல்லி, நான் இழந்த மனிதர்களை, நான் இழந்த பொருட்களை, நான் இழந்த இதுவரைக்கும் இருந்த என்னுடைய கன மகிமை எல்லாவற்றையும் நான் மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி தாவீது தேவனிடத்திலே கேட்டார். தேவன் அல்லது கர்த்தர் சொன்ன பதில் என்ன? நீ அதை பின்தொடர், நீ அதை மறுபடியும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி, அதன் பிறகு பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன ஆலோசனையின்படியாக தாவீது அதற்கான முயற்சிகளை செய்தார், அதற்கான வழியிலே நடந்தார், அதற்கான பாதையிலே அமலேக்கியரை பின்தொடர்ந்தார். வழியே போய்கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு வாலிபனை காண்பிக்கிறார். அந்த வாலிபன் மூலமாக அமலேக்கியரை பின்தொடர்ந்து தான் இழந்த எல்லாவற்றையும் அன்றைக்கு தாவீது மறுபடியுமாக திருப்பி கொண்டான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்கிறது அல்லவா? நான் இதை இழந்து விட்டேனே, பொருளை இழந்து விட்டேனே, என்னுடைய சம்பத்தை இழந்து விட்டேனே, என்னுடைய பதவியை இழந்து விட்டேனே, நான் நம்பிக்கொண்டிருந்த உறவை நான் இழந்து காணப்படுகிறேன், தனிமையில் இருக்கிறேனே, இந்த வருட பாதை எனக்கு எப்படி இருக்கும், இந்த வருடத்திலே நான் எப்படி கடந்து செல்வது என்று சொல்லி பலவிதமான சந்தேகங்களோடு கேள்விகளோடு இருக்கிறீர்கள் அல்லவா? அன்றைக்கு ஒரு நாள் தாவீது இருந்தான், அப்படியே இருக்கவில்லை. தாவீது கர்த்தரிடத்திலே ஆலோசனையை கேட்டார், ஆலோசனையை பெற்றுக்கொண்டார், பெற்றுக்கொண்ட ஆலோசனையை செயல்படுத்தினார். செயல்படுத்தும் போதே தாவீதுக்கு வேண்டிய அனைத்து காரியங்களையும் கர்த்தர் கைக்கூடி வர செய்தார் அல்லவா? இந்த ஆண்டு கர்த்தரிடத்திலே உங்கள் ஆலோசனையை கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கான ஆலோசனையை அவர் சொல்லிக் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தலைகளை தாழ்த்தி செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, இன்றைக்கும் நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. தாவீதை போல எல்லாவற்றையும் நான் இழந்து காணப்படுகிறேன் என்று சொல்லி, எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் நீர் கூறுகிறீர், வழி நடத்தக்கூடிய தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கும் நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. உம்மிடத்திலே ஆலோசனையை பெற்றுக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் தாங்க, ஞானத்தை தாங்க ஏசப்பா. அதற்கான வாசல்களை இயேசுவின் நாமத்தினாலே திறந்து தாங்க. இதுவரைக்கும் தன்னுடைய சொந்த ஆலோசனையினாலே ஆண்டவரே செயல்பட்டிருந்தால் ஒரு விஷயேனும் இவர்களை மன்னித்து உம்முடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு தங்கள் பாதைகளை செவ்வை பண்ண, தங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த, வெற்றியுள்ள ஜெயமுள்ள நாட்களாய் இந்நாட்களை அவர்கள் மாற்ற இயேசுவின் நாமத்தினாலே கிருபை பாராட்டுக. இந்த தேவ வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் ஆண்டவரே. நீர் கொடுத்த வார்த்தையை முயற்சி செய்ய கிருபை பாராட்டுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அப்பிரயோஜனமான நான் உடைய கடமை மாத்திரம் செய்தேன். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். நாளிலே கூட கேட்ட வார்த்தையின்படி அவர் உங்களுக்கு ஆலோசனையை கொடுத்து உங்களை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலே கூட உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதத்தை செய்ய அவர் விரும்புகிறார். ரெகோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளிலும்
நாங்கள் ஜூம் ஆப்பின் மூலமாக தேசத்திற்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். மதியம் 2 மணி முதல் 3:20 வரை தேசத்திற்கான எழுப்புதல் ஜெபம் நடைபெறும். ஒருவேளை நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று விரும்பினால் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அந்த லிங்கை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து தேசத்திற்காக ஜெபிங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.